ஜாதி மறுப்பு திருமணங்களை பற்றி சில பேர் என்ன பார்க்குறாங்கன்னா, ஜாதி மறுப்பு திருமணம் நடந்துட்டாவே ஜாதி பிரச்சனைகள்லாம் தீர்ந்துரும். ஜாதி ஒழிஞ்சிரும். ஜாதி ஒழிஞ்சிரும், பிரச்சனைகள்லாம் தீர்ந்துரும் அப்படின்றத ரொம்ப பேர் பார்க்குறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அதை விட அதிகமாக கலவரங்கள் தான் ஏற்படுது. முன்ன இருந்ததை, அதாவது நெருப்பாகி சாம்பலாகி எல்லாம் போய் இந்த புகையெல்லாம் போய் எல்லாம் மூடி இருந்ததை மறுபடியும் கனல் வச்சு எழுப்பின மாதிரி தான் இந்த ஜாதி ஒழிப்பு திருமணங்கள் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு ஜாதியிலேருந்து கூட்டிகிட்டு வந்து திருமணம் பண்ணி வைக்கிறதோ ஆகட்டும், இல்லை அவங்களுக்கு அவங்களே திருமணம் பண்ணுறதாகட்டும், இது ஒழிக்குதுன்றது ஒரு இடத்துலையும் சொல்ல முடியாது. ஜாதியை ஒழிச்சிருச்சு, ஜாதின்றதே ஒன்று கூட இல்லை, ஒழிச்சிருச்சுன்றது ஒரு இடத்துலையும் சொல்ல முடியாத காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்போ இதுக்கு வழிதான் என்ன அப்படின்னா, திருமணங்கள் கிடையாது. அந்தந்த தலைவர்களுடைய பேச்சுக்கள், அந்த தலைவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விதங்கள், தலைமை பண்பாடுன்னு ஒன்று இருக்குது. அவனுடைய சொந்த சுயநலத்திற்காக, அவனுடைய சொந்த சுயநலத்திற்காக இல்லாமல் பொது நலத்திற்காக, நாட்டின் நலனை கருதி அந்த ஜாதி தலைவர்கள், ஜாதி சங்க தலைவர்கள் ஒருங்கிணைந்து மக்களுக்கு நல்வழிப்படுத்தினாலே ஒழிய வேற யார் பேச்சையும் அவன் கேட்க மாட்டான். ஒருவேளை ஜாதி சங்க தலைவர்களே எடுப்பில் இதை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் பேச்சும் அவன் கேட்க மாட்டான்.